எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு உப்மாவோட ரெசிபி தான் ராயல் உப்மா. உப்மா பிடிக்காத எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நெய் ஊற்றிடலாம். நெய் நிறைய சேர்த்தா உப்புமாவுக்கு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு 10 cashew நட் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகும்போது இதில் கொஞ்சம் raisins கூட நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும், கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. இது நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடி நான் இப்போ ஊற்றிருக்கிறது. நீங்கள் ஆயில் ஊற்றிடலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம், நெய் மட்டும் வேணால் நெய் மட்டும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் போட்டிருக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் கடையிலேருந்து வாங்கினதுனால இது இப்போ நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் கழுகி தான் எடுத்துருக்கு, அதனால தான் இதுக்குள்ளே தண்ணி தெரியுது. வரமிளகாயும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கு. கருவேப்பிலையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. உப்புமா செய்யும்போது நம்ம கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் வெங்காயம் கூடயும் வதக்கிடலாம். ஆனால் வெங்காயம் கூட வதக்கும் போது இது ஃப்ரை ஆகாது. இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே டைரெக்டாக போட்டு வறுத்தா தான் ஃப்ரை ஆகி கிடைக்கும். ரெண்டுக்குமே டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், மணமும் வித்தியாசமாக இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி தான் செய்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் எல்லாமே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கி இது ட்ரை ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. இது வேக வேண்டியதெல்லாம் தண்ணி கொதிக்க விடும்போது மறுபடியும் இது கரெக்டான அளவுக்கு வெந்துடும். சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்க்கிறேன். 1 கப் அளவு வறுத்த ரவையில் தான் நம்ம இப்போ உப்புமா செய்கிறேன். 1 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவு தண்ணி. தண்ணிக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவை தீ கம்மி பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ரவை மெதுவாக சேர்த்து ஒரு கையில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக ரவை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது கட்டி வராது, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எங்கேயாவது கொஞ்சம் அதிகமாக ரவை விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம போடுறது நிறுத்திட்டு அது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துடலாம். நம்ம வாங்குகிற ரவை பச்சையாக இருக்கிற ரவையாக இருந்தாலும் ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து நம்ம அதை எடுத்து வாயில் போட்டு கடித்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி வறுத்து ஆற விட்டு எடுத்து உப்புமா செஞ்சால் தான் உப்புமா நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். வறுத்த ரவை நம்ம வாயில் போட்டு கடித்து பார்க்கும்போது பல்லில் ஒட்டுற மாதிரியாக இருந்தால் அது வச்சு செய்கிற உப்புமாவும் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், கட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் வறுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கருகி போகாமல் வறுத்தெடுத்துட்டு ஆற விட்டுட்டு உப்புமா செஞ்சுக்கோங்க. பாருங்கள், உப்புமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கு. தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது இதே மாதிரி டைட்டாக மூடி வைக்கணும். நல்ல உதிரியாக உப்புமா கிடைக்கிறதுக்காக தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கு. அதனால உப்புமா அந்த ஆவியில் நல்லா வேகிறதுக்கான டைம் தான் இந்த 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தீனை முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மூடி வச்சுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வுடன் ஸ்பூனாக இல்லை ஏதோ ஒரு ஸ்டீல் ஸ்பூனாக வச்சுட்டு நல்லா அமர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் மறுபடியும் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது சாஃப்டாகி உப்புமா நல்லா உதிரியாக கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா சைடுமே அமர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி செய்யும்போது உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்கும்.
கட்டி இல்லாமையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல வறுத்து வச்ச கேஷ்யூ நட் ரேசின்ஸ் சேர்த்துருக்கு. மெயினாக இருக்கிற ஐட்டம் தான் செர்ரி. செர்ரி நீங்கள் போடாமல் இந்த உப்புமா செஞ்சால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதில் மெயினாக இருக்கிற டேஸ்ட்டு கொடுக்குற ஐட்டம் ஒன்று செர்ரி, இன்னொன்று வந்து நெய். இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணாதீங்க இந்த ராயல் உப்புமா செய்யும்போது. நம்ம இது சாப்பிடும்போது விதவிதமாக இருக்கிற டேஸ்ட்டு நமக்கு ஃபீல் ஆகும். கூடவே அந்த செர்ரியோட இனிப்பும் இடையில் கலந்து வரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பழமா இல்லை குழம்பு எதுவுமே தேவையில்லை. இது கூடவே வந்து வேக வச்ச நேந்திரப்பழம், இல்லை இருந்தால் ஒரு முட்டை வேக வச்சது, ஒரு கிளாஸ் பால், இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து இது கூட கம்பைன் பண்ணி சாப்பிட்டுச்சுன்னா கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.